compiling phase. So compiler is a program that reads program written in one language and translate into an equivalent program in another language. So ஒரு programming language ல இருந்து இன்னொரு language க்கு convert பண்றது தான் இந்த compiler ஓட வேலை. So it executes the whole program. Entire program ஐயுமே execute பண்ணிட்டு அதுல என்னென்ன errors இருக்கோ அதையும் நமக்கு display பண்ணிரும். Example பாத்தீங்கன்னா C, C++, Java அந்த high level programming languages எல்லாமே compiler தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்து அதை டார்கெட் லாங்குவேஜாக ஒரு மெஷின் லாங்குவேஜாவோ இல்லை அசம்பிளி லெவல் லாங்குவேஜாவோ கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதில் என்னென்ன எரர் இருக்கோ அந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எரர் மெசேஜாக டிஸ்பிளே பண்ணிடும். இதில் சோர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். டார்கெட் ப்ரோக்ராம்ங்கிறது மெஷின் லாங்குவேஜ் ஆர் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். The compiler also removes all the commands from the input file. So ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கம்பைலர் அதை ரிமூவ் பண்ணிடும். தென் என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அது எல்லாத்தையும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணிடும். தென் ஒரு ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணுன்னா அந்த சோர்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணி மெஷின் கோடா ஜென்ரேட் பண்ணிடும். இந்த கம்பைலிங் ஃபேஸ் தான் ஆக்சுவல் கம்பைலர். இந்த கம்பைலர் அக்செப்ட்ஸ் the pre-processed output file from the preprocessor and produces assembly level instructions. So assembly level instructions அப்படின்னா some mnemonics மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் மூவ், ஸ்டோர், லோட் இந்த மாதிரி some instructions ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த assembly level instructions are then processed by a program called assembler. ஸோ ப்ரீ-ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைல் வந்து temp.c கிடைச்சது. அந்த ஃபைல் இப்போ கம்பைலருக்கு இன்புட்டாக போச்சு அப்படின்னா கம்பைலர்ல இருந்து நமக்கு அசம்பிளி கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும்.